இப்போ நிறைய நம்ம நாடி ஜோதிடம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ ரீசண்டாக ஒருத்தர் நாடி பார்க்க வந்தார். அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டார். அப்படின்ற ரீசெண்டாக நடந்த ஏதாவது ஒன்றும் இல்லைங்க. இந்த விஷயத்த தான் கேட்குறீங்க இல்லையா? இதே போல் கேட்குறீங்களா? இல்லை அவருக்கு என்ன பண்ணோன்னா நம்ம பிளாக் மேஜிக் இருக்கணும். ஆனால் பிரச்சனை இருக்குது, அவரால் வெளியில் வர முடியல பிரச்சனையிலேருந்து. நிறைய அஸ்ட்ராலஜர்லாம் பார்த்து ஒரு விரக்தி ஆகி சரி இவரை போய் பார்க்குமே. அது இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஆதன் சேனல் மூலமாக தான் எனக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. சரிங்கன்னு சொல்லி நம்ம அது நாடியில் அவங்களுக்கு இதேமாரி துருதேவதையினால உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு. அதாவது என்ன வந்ததுக்கு நான் ஓலையில் என்ன வந்ததுன்னா, கண்ணெரிப்பும் துருதேவதை வசிய ஏவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தது. நாடிலெல்லாம் முதல்ல அது மாதிரிலாம் வராது. அது ஈஸியாக எல்லாருக்கும் வராது. அந்த வார்த்தை இருக்குன்னால் மட்டும்தான் மகரிஷி சொல்லுவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தீர்வுகள் பார்க்கும்போது கொல்லிமலையை தேர்ந்தெடுத்தோம். நம்ம அவர் வீட்டிலேருந்து சில பொருள்கள்லாம் எடுத்துருவாங்கன்னு சொன்னோம். அப்போ அவர் வீட்டு மண், அவர் வீட்டிலேருந்து சில உப்பு, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு வாங்க. உண்மையிலே அப்படி ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம டீம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வர வச்சு அதுக்கான உள்ள சக்கரங்கள்லாம் வரைஞ்சி நம்ம இவங்க கொண்டு வந்த பொருட்கள்லாம் அதில் வச்சு, யாருமே அந்த பொருளை கையில் வைக்கலைங்க. யாருமே அந்த பொருளை தொட்டலை. இவங்களே கொண்டு வந்து இவங்களே வச்சு இவங்களே அந்த பாத்திரத்துலேருந்து கையை விட்டு எடுக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டு கொழுப்பு போல வருது, முடி நிறைய வருது, அப்புறம் ஒரு எலும்பு துண்டு வருது. அந்த எலும்பு துண்டுக்குள்ளே எந்திரங்கள் இருக்குது. எங்களுக்கே ஆச்சரியம், எனக்கே பயந்தான். அது எப்படி? ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், எதுவுமே கிடையாது. எல்லாமே அவர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருள். அவரே உள்ள கையை விட்டு உள்ள எடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் ஒன்று ஒன்றா வருது. இந்த பொருட்கள் எல்லாமே அவருக்கு செய்வனை செய்யப்பட்டு இன்னைக்கு நல்லா இருக்காருங்க. எனக்காவது நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சொல்லுங்கள், அவரை வச்சு நான் டேரெக்டாக பேச வைக்கிறேன்.